கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த நாளில் கூட பார்க்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ஆனர், கனத்திற்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி தான் நம்ம இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஏன் எப்படி கனப்படுத்திக்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் பிறக்கிறார், அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், மகா உன்னதமானவராக இருக்கிறார். ஏன்னா சொன்னாரு அதை செய்யறாரு. இந்த நாளில் கூட அவருடைய வார்த்தையில ஒரு உண்மை இருக்குது. அல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கனத்திற்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களிடத்துல உண்மை இருக்கு. உண்மையை விரும்புகிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் உண்மையை விரும்புறாரா பொய்யை விரும்புறாரா? அப்போ அவர் கனத்திற்குரியவரா இருக்கிறதுனாலதான் அவர் உண்மையை விரும்புறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் பாருங்க, நம்ம ஒரு நாட்டை ஆள்றவங்களுக்கே அந்த மரியாதை கொடுக்கும்போது, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சகலவற்றையும் தமது கரங்களில் வைத்திருக்கார். அவர் சொல்ல ஆளும் ஒரு கட்டளையிட, அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்? ஒரே எரிச்சலாவே இருக்கிறாருங்க, அவர் கோபமாவே இருக்கிறாங்க, அன்பு காட்டவே இருக்க மாட்டேங்கிறார், ஒரு சாந்தமே இல்லை, கனிகளே இல்லைங்க அவருக்கு. அது அவருக்கு கனத்தை கொடுக்கும் போதுதான் அவருக்கு இருந்து கனிகள் எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்க முடியும். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏலியின் குடும்பத்துல பாத்தீங்கன்னா, அவனுடைய பிள்ளைகள் ஆசாரியனுடைய காரியங்கள் செய்யாம அவங்க அவங்களுக்கு இஷ்டப்படி செஞ்சுட்டாங்க. ஏன்னா அது உடன்படிக்கை பற்றி அவர்கள் கடந்து போயிருக்கு. பெலிஸ்தியர் தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் இதற்கு மேல அவர்களால ஒன்றும் செய்ய முடியல. அப்போ அந்த சூழ்நிலையில அவர்கள் பாருங்க, அவர்களுடைய இந்த விஷயம் என்ன ஆகுது, ஏலிக்கு சொல்றாங்க. சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, அவர் மன வேதனைப்படுகிறார். மன வேதனைப்பட்டு அவர் அப்படியே இறந்து போகிறார். அப்போ இந்த நாளில் கூட அதற்குரிய கனத்தை அவர்கள் கொடுக்காம போனதுனால அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனிமேல் உன்னுடைய சந்ததிக்கே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லைங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் கனப்படுத்தாத நிமித்தமா அவர் பிரதான ஆசாரியரா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அழிவை காண அந்த ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இந்த நாள்ல நம்ம முதலாவது கனப்படுத்த கற்றுக்கொள்ளணும். முதலாவது கனப்படுத்துறது என்ன தெரியுங்களா, ஆண்டவருடைய நாள ஆண்டவருக்கு செலவு, ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு போகணும். இந்த சத்தியத்தை நீங்க எங்க இருந்தாலும் சரி, வேற சபையில் இருந்தாலும் சரி, நீங்க சபை ஆரம்பிச்சாலும் சரி, விடவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயே ஆகும். அல்லேலூயா. ஏன் போனா, இல்லைங்க நான் கிறிஸ்டியன் அதெல்லாம் போறேன், கிறிஸ்துவுக்கு மாறிட்டேன், அவரை கனப்படுத்துறதுக்காக போறோம். நீங்க அங்க போய் துதிக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்க, வசனத்தை கேட்கறீங்க, தூங்குறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கனம் பண்றதுக்காக நான் போறேன். கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, எங்க அங்க அந்த சமையல்கார சாப்பாடு நல்லாவே இருக்காது, அந்த சமையல் போய் போட்டிருக்காங்க, தெரியுது நமக்கு. இருந்தாலும் என்ன ஒரு மரியாதைக்காக கூப்பிட்டுருக்குறாங்க, எத்தனை பாக்கெல்லாம் வச்சு கூப்பிட்டுருக்குறாங்க,
மனப்பாக்கத்துல வச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு மரியாதைக்கு போய் தலைவாவது காமிச்சிட்டு வந்துடலாம். உண்மையில போயிங்க அதான் யார் கல்யாணத்துக்கே போகாத மாதிரி பார்க்குற மாதிரி. அப்போ நம்ம பேசுறவங்க பிடிக்குது பிடிக்கல, இன்னைக்கு அம்மா இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை, கரண்ட் இல்லை, உப்பு சூழல் என்னால் உட்கார முடியாது, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. யார் கனப்படுறதுக்கு வரும்? ஆண்டவரை கனப்படுத்துறது. ஏன் கனப்படுத்துறது நம்ம பார்ப்போம். ஆனா முதலாவது என்ன, ஆண்டவரை கனப்படுத்துறதுக்காக நான் கனத்தை கொடுக்குறேங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அம்மா கேட்பாங்க, ஐயா கேட்பாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. யார் கனப்படுத்துறேன்? ஆண்டவரை கனப்படுத்துறேன். அல்லேலூயா. அதற்காக நான் வரேன். அதுதான் ஏன் கனப்படுத்தணும்னா, நான் அவர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், என்னை ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்கணும்னா நான் கனப்படுத்தி ஆகணும். இல்ல கனப்படுத்தலைன்னா இப்படியே இருந்துக்கலாம். 1997 இருந்து 2047 வரைக்கும் நான் விசுவாசியாகவே இருந்தேன், விசுவாசியாகவே வளர்ந்தேன், விசுவாசியாகவே மறித்தேன். நம்ம சாட்சி அப்புறம் அப்படிதான் போயிடும். நம்ம சாட்சி மற்றவங்களுக்கு சாட்சியாவே இருக்காது. முதல்ல இருந்து அப்படியே இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு சேரையா கால் பண்ணிட்டாங்க, பேர் எழுதி வச்சிருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்த அவருடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் பாருங்க, பிதாவானவரை ஒவ்வொரு டைமும் கனப்படுத்துறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தார், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தார், அவருக்கு செயல்பட வேண்டிய காரியங்கள் அவருக்கு விட்டு கொடுத்தார், அவரை முன்னிலைமைப்படுத்தி அவர் அநேக காரியங்கள் செய்தார். அப்போ நம்ம ஏன் பிப்ளிக்கல் மீனிங்ல நம்ம ஆண்டவரை கனப்படுத்தணுங்கிறது தான் இந்த நாளில் கூட நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா கனம் பண்ணுங்கிறது தான் ஆண்டவர் கனம் பண்ணுவார், கனஈனப்படுத்துறதுல கனஈனப்படுத்துவார். ஆனா இந்த நாளில் கிருபையின் காலமா இருக்கிறதுனால கனஈனப்படுத்துறது இல்லை, அப்படியே ஃப்ரீயா விட்டுறாரு. அல்லேலூயா. கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளை கனஈனப்படுத்துறது இல்லை. ஏழியின் காலத்துல ஒரு நியாயத்தீர்ப்பின் காலமா இருந்தனால, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தினால கனஈனப்படுத்த அப்பவே செத்துருவாங்க, அப்பவே அடிச்சிருவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு எதிராக கனஈனப்படுத்தும் போது அப்பவே விழுந்து செத்துருவாங்க, அவ்வளவுதான், அவர் அடிச்சு. ஆனா இன்றைக்கு கிருபையின் காலத்துல இருக்குன்னா நம்மளை கனஈனப்படுத்தாம அப்படியே ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா கனம் பண்ணுறதுல கனம் பண்றாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கனம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போ எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. அல்லேலூயா. நல்ல விதையை விதைச்சீங்கன்னா நல்ல அறுவடை. அப்ப நீங்க ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு மனசா, ஐயோ நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அவரு தாங்க, அவர் இல்லாம நான் இந்த நிலைமையில இருக்கவே முடியாதுங்க. பயங்கரமான ஒரு போராட்டத்துல ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சு அவர் அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிறார். அப்ப அவன் மறுபடியும் அவர் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம மரியாதை செலுத்துவோம். நீங்க மட்டும் அந்த நாள் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும், எப்படி போயிருக்கு, நான் இந்த நாள் இருந்திருக்கவே மாட்டேன், நான் இறந்துருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படி சூழ்நிலை மாதிரி அவருக்கு எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம தாங்க டிசைட் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப எது நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் இல்லைங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுல நம்ம மிக தெளிவா இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அவருடைய வார்த்தையை கனம் பண்றதுல கட்டாயம் இருக்க வேண்டுங்க. அப்ப அந்த கட்டாயம் கனப்படுத்துறதுல இருக்கும்போது நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கனப்படுத்தாம நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா கட்டாயம் கனப்படுத்துறதா இருக்கணும். மத்தேயு 7ஆவது அதிகாரத்துல பாருங்க, 1 to 6 வசனங்கள் பாத்தீங்கன்னா, நீ குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத வரைக்கும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அதாவது நம்ம இன்னொருத்தரை பார்த்து குற்றவாளின்னு சொல்றதுக்கு முதலாளி நம்ம குற்றவாளியா நம்ம யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசனத்துல வந்துச்சா, ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தாதிருங்கள்.
ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ண தெரிஞ்சுக்கணும். குற்றம் சுமத்துறதுனால நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ண தெரிஞ்சுக்கும் போது அதனுடைய பலன் மிகுதியா இருக்கு. அவங்க நமக்கு தப்பே பண்ணிருக்கோம், அவங்க நமக்கு மோசமாவே பண்ணிருக்கோம், நம்ம இல்லாத போது அவங்க நம்மளை தப்பாவே பேசணும். இருந்தாலும் என்ன பண்ணணும்? கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதி திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அதாவது நீங்க கனம் பண்ணாம நீங்க சில வேண்டாத காரியங்கள் ஏதாச்சும் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசும்போது அந்த குற்றப்படுத்தி பேசுற காரியங்கள் பிசாசு அதை ஒரு பெரிய காரியமா செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விபத்தோ, நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு குற்றமோ, நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பாவத்துக்குள்ளாய் நம்மளை கொண்டு முடியும். எதனால? நம்ம குற்றப்படுத்துறதுனால. ஆனா நம்ம கனப்படுத்தணும்னு நீங்க ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தணும். அவங்ககிட்ட கனம் திரும்பி வருதோ வரலையோ ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். ஏன் கனப்படுத்தணும் ஒவ்வொருத்தரையும்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய சாயலாக உங்களை சிருஷ்டிக்கிறேன் சொல்லியிருக்காரு. அப்போ என்னை கனம் பண்ணணும், என் பிதாவை கனம் பண்ணிக்கலாம். அப்போ அவருடைய சாயலா இருக்கிற மனுஷனை கனப்படுத்தும் போது யாரை கனப்படுத்துறோம்? அவரை கனப்படுத்துறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஒரு மனுஷரை கனப்படுத்துறதுக்காக ஐயா ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. யாரை கனப்படுத்துறோம்னா அவருக்குள்ள வெளிப்படுகிற தேவனை கனப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம். ஏன்னா அவர் யார் சாயலா இருக்கிறார்? தேவனுடைய சாயலா இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம முன்னாடி வந்து அவர் வந்தா வந்து போறோம் போக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போவோம். ஐயா ஸ்தோத்திரம் விழுந்த காலுக்கு அப்படியே கீழே விழுந்துரும், கால் மேலேயே விழுந்துரும். அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம யாரை கனப்படுத்துறோம்னா யார் சாயலா அவங்க இருக்கிறாங்களோ அவரை கனப்படுத்துறோம், அவங்கள கனப்படுத்தல. ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, அவங்களை குறிச்சு பேசும்போது அவங்களை குறிச்சு நம்ம ஏதாச்சும் குற்றம் சுமத்தும் போது அது வந்து வேண்டாங்கிறார். அல்லேலூயா. அப்போ கனம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கனம் பண்ணும்போது தான் ஒரு பெரிய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து ஒருத்தரை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு பாருங்க, ஏசாவினுடைய வாழ்க்கையில அவனுடைய வேல்யூ அவன் தெரியாம இருந்தான். சேஷ்டபுத்திர பாருங்கிறது எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வந்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம வந்து அங்கீகரித்திருக்கிறார். அப்போ அந்த சேஷ்ட புத்திர பாகத்துவே ஏசா என்ன பண்ணா? விட்டு கொடுக்குறான், அசட்டை பண்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணி கொண்டு நம்ம யாரோ வீட்டு பிள்ளைகளாக நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம யார் பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. எங்கேயாவது கூழ் கிடைக்குமா? எங்கேயாவது இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்குமா? அன்னைக்கு ஏசா கூழுக்காக, வெறும் சாதாரண கூழுக்காக. இன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளுக்காக, செல்வத்துக்காக ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவர் நம்ம யார சொந்த பிள்ளைகளாக நீங்க தவறா நினைக்க கூடாது. வேலைக்காக கூட நம்ம அதை விட்டு கொடுத்துருக்கோம். சொந்த பிள்ளைங்க இல்லைங்க, நீங்க வேலைக்கு நீங்க ஜாப் பண்ணுங்க. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கிற வேலை எனக்கு வேணும்னு. அப்போ நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற லீவ் கிடைக்கிற வேலை வேண்டாம், இதே இருக்கணும், லீவ் தரமாட்டாங்கன்னு சொல்றத விட லீவ் கிடைக்கிற வேலை எனக்கு வேணும்னு ஜோம் நான் சொல்லுவேன். இல்ல அவங்களுக்கு அன்புல தயவு கிடைக்கணும்னு கேளுங்க, ஆண்டவர் தருவார். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இதுலயே கம்ஃபர்டபுளா இருப்பேன், இது எனக்கு போதும். வாரத்துக்கு ஒரு மாசத்துல 2 வாரம் ஆயிரம் இல்லை 1 வாரம் போனா போய் மீதி 3 வாரம் வேலைக்கு போய்க்கலாம், திருவிழாப்போ போய்க்கலாம். ஏன்னா இதெல்லாமே கனப்படுத்தலைங்கிறது ஒரு காரியம். ஏன் சொல்றேன்னா, நீங்க வர்றீங்க காலையில் ஆராதனையில எவ்வளவு காரியங்கள் பார்க்குறோம், மாலை ஆராதனைங்கிறது எவ்வளவு சுருக்கமான முடிக்கிறோம், அப்ப எவ்வளவு மிஸ் பண்றோம். யோசிச்சு பார்க்கலாம். அப்போ வந்து நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க யோசிக்கணும்.
சரி, நம்ம புரியுற மாதிரியே சொல்றேன். நம்ம க்ளோஸ் ரிலேஷன், சரி, இல்லை நம்ம அண்ணன் தம்பி கல்யாணம், தாலி கட்டும் போது போவோமா, இல்ல மறுவீட்டு அழைப்புலாம் கூட்டிட்டு போவாங்க அப்போ போவோம். எது நமக்கு கனம் கொடுக்குற மாதிரி இருக்கு, அவங்க நம்ம மதிக்கிற மாதிரி இருக்கு? யோசிச்சு பாருங்க. அதுலயே புரிஞ்சுக்கலாம் இவங்க எவ்வளவு நம்ம மதிக்கிறாங்கன்னு. யோசிச்சு பாருங்க. நீங்க நான் யாரையும் குற்றப்படுத்தல, இது நான் வசனத்தோடு தான் சொல்லவே ஆரம்பிக்கிறேன். யாரையும் குற்றப்படுத்தல. நீ அம்மா, ஏன்னா நமக்கு வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம அப்படியே ஏழ்மையில் இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம சோர்வில் இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம வந்து எப்படி பலவீனத்தில் இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம வந்து வியாதியில் இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம வந்து போராட்டத்திலேயே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கிறோம்னா நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறனால இன்னும் அப்படியே இருக்கிறோம். கொடுக்குறோம், ஆனா ஏதோ கொடுக்குறோம். ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்துல, கொடுக்க வேண்டிய காலத்துல, கொடுக்க வேண்டிய செலவிட வேண்டிய நேரத்துல அதை செலுத்தணும்னா நமக்கு நம்ம இருக்க வேண்டிய நிலைமையே வேறையா இருக்கும். நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை அந்த நேரத்துல கொடுக்கல. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இப்ப பாருங்க, நம்ம நாட்டுல ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஆனா முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல வெள்ளிக்கிழமை தான் லீவு. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை அவங்க ஆராதனை வைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஏதோ ஒரு நாள் ஆண்டவருக்கு அவங்க செலவிடுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டுல ஞாயிற்றுக்கிழமை வேலை, வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை எல்லாரும் கூடி ஆராதிக்கிறாங்க, அதை செலவிடுறாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தோம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுனா நமக்கு எல்லாம் கூட கூடையா கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா அவர்ல தான் கொடுப்பாரு. சம்பளம் மட்டும்தான் வரும். கூட கூடையா வாங்கறதுக்கு கவர்ல வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்களே யோசிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நாம பண்றோம் அப்படின்னா நீங்க பேசுவாரு கட்டாயம். நம்ம யாரையும் குற்றம் சொல்றதில்ல. இப்போ யாக்கோபு பிரதர் போறாங்க, வனிதா சிஸ்டர் போறாங்க, இப்போ அவங்க வர்றாங்க, இவங்க அப்படிலாம் சொல்றது இல்லை. அவங்க சூழ்நிலையில போறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்? அப்போ வந்து நம்ம ஆண்டவருக்கு இன்னும் என்னத்தை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செய்ய முடியும், நம்ம எக்ஸ்ட்ரா செய்ய முடியும். நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம பைக்லயே போகக்கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சேன். கடந்த 6 வருடத்துக்கு முன்னாடி நமக்கு டிவிஎஸ் 50 மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தனால கொடுத்துருக்கிறாரு. சும்மா கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்க வந்து உங்க வாழ்க்கையை நீங்களே யோசிக்கணும். வேற ஒருத்தர் வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டு யோசிக்கலாம் கூடாது. வேற ஒருத்தர் வந்து எழுதி காமிச்சு, தம்பி நீ இப்படி இருந்த இப்படி இருக்க அப்படிலாம் சொல்றாரு. நீங்களே யோசிக்கணும், நான் எப்படி இருந்தேன், 2010 நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு என்ன ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு, 2010 நான் எத்தனை கிலோ அரிசி வாங்கி நான் வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னு நமக்கு புரியும். நம்ம இன்னைக்கு சும்மா பர்சன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தீங்க, நமக்கு புரியவே புரியாது. பர்சன் என்னைக்குமே இருக்காது, வர செலவாகிட்டே தான் இருக்கும். 10,000 வாங்கும்போது செலவாகும், 1 லட்சம் நீங்கள் சம்பளம் வாங்க அப்பவும் செலவாகும். ஏன்னா காலம் முன்னேறிக்கிட்டே இருக்குது, விலைவாசி ஏறுது, எல்லாம் செலவாகிட்டே தான் இருக்கும். ஆனால் முதல்ல நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், நான் ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன். இன்னைக்கும் மேல என்ன பண்ணணும்னா இன்னும் எப்படி முக்கியத்துவத்தை கொடுக்க முடியும். சரி, அப்ப இவ்வளவு நாள் 1/2 மணி நேரம் பண்ணேன், இனி வந்து என்ன பண்ணணும், ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இதுதான் முக்கியத்துவம். உடனே நீங்க 4 மணி நேரம் பண்ணணும்னா முக்கியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம். அப்போ அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக. அவர் யாரையும் அழிவுக்குள்ளாய் சோர்வுக்குள்ளாய் கொண்டு செல்வது, ஆனா உயர்த்துவார். ஆனா அவரை இன்னும் அதிகமாய் தேடும் போது, இன்னும் அதிகமாய் கனப்படுத்தும் போது தான் அப்படியே டக்குன்னு அப்படியே தூக்கி விடுவார். பாருங்க, ஒரு டியூஷனுக்கே ஒரு குழந்தை போகுது, 100 பேர் படிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஆர்வமா அப்படியே டக்குன்னு புரிஞ்சு அதை கேட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்யற அந்த குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க, இன்னும் உற்சாகப்படுத்தி அவங்க இன்னும் ஃபுல் மார்க் வாங்கணும்னு அந்த டீச்சர் பிரயாசப்படுவாங்க. ஆனால் ஏனோ தானோ நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கிறவங்க டீச்சர் முயற்சியே பண்ண மாட்டாங்க. சரி பண்ணி வாங்குற மார்க் வாங்கு, ஆனா நீ பாஸ் ஆகிடுவ. ஆனா நீ 100 வாங்குறியா என் கையில் இல்லை,
அது ஓகே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும், எனக்கு இது முக்கியமா? இப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வெளிநாட்டுக்காரர், என் வாழ்க்கையில கிரிக்கெட் முக்கியமா வர்ஷிப் முக்கியமா? இன்னைக்கு ஒன் டே மேட்ச் நடக்குது, கிரிக்கெட் நான் பார்க்கறதுக்கு செலவிடுறேன்னா ஆண்டவர் ஆராதனைக்கு நான் நேரத்தை செலவிடுறேன்னா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்தியன் மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் ஆராதனைக்கு போக மேட்ச் பார்க்காம இருக்கிறாங்க. நம்ம எதை முக்கியப்படுத்தி நம்ம செலவிடுறது தான் முக்கியம். யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? நம்ம வீட்டு தேடி ஒரு உறவுல வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வர்றாங்க, வெளிநாட்டுல இருந்தே வர்றாங்கன்னு வைங்க, பல வருஷம் வரல, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, சர்ச்சு கிளம்பு கதவெல்லாம் கூட்டியாச்சு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அது உங்க விருப்பம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். சும்மா நம்ம எப்பவுமே வர்றது அது இல்லை, சூழ்நிலைகள்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அதனுடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளப்படும். அவங்களையும் கூட்டிட்டு, அக்கா சர்ச்சுக்கு போற வாங்க, போயிட்டு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வந்தது. இல்லைன்னா அவங்க வேற வரமாட்டா அப்படின்னு சாவியை கொடுத்து வீட்டுல இருங்க, நான் போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பார்த்துக்குங்க அப்படியும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு எது முக்கியம்? ஏன்னா இந்த காரியத்தை நான் அறிஞ்சு கொள்ளும் போது அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதான் அந்த அளவுக்கு அவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதை நம்ம முக்கியமா தெரிஞ்சு கொள்ளணும். இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய காரியங்கள் நம்மளால சொல்லிருக்க முடியும். மத்தேயு 22வது அதிகாரத்துல 1ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை குறித்து அங்க பார்க்கிறோம்? பரலோக ராஜ்யம் வந்து கல்யாணத்துக்கு ஒப்பாய் ஒரு ஊமையை சொல்றாரு. நிறைய பேர் அழைச்சிருக்கிறாங்க, ஆனா அழைச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. அசட்டை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க? கல்யாணத்துக்கு வரல. அப்புறம் உடனே என்ன சொல்றாரு? அந்த கல்யாண விருந்து ஆயத்தம் பண்றவரு, சரி பரவாயில்ல, சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு, இதை போய் குப்பையில கொட்ட முடியாது, ரோட்ல போறவங்களையாவது யாரையாவது கூட்டிட்டு வாங்க, அவங்களாவது வயிறார சாப்பிட்டு போட்டோம். மிகப்பெரிய சத்தியத்தை இங்க சொல்றாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, ஆனா நம்ம அந்த அழைப்பை என்ன பண்றோம்? அசட்டை பண்ணும்போது புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு அவங்க பரலோகத்துக்கு ஈஸியா போயிடுவாங்க, அவங்களுக்கு ஈஸியா விடுதலை கிடைச்சிடும், அவங்களுக்கு ஈஸியா ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நம்ம 10 வருஷம் நமக்கு வராது. வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வேத வசனத்துல இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கை நம்மளே சரியாகும். இன்னொருத்தர் சொல்லி நம்ம சரியாக வேண்டியதே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த விருந்தாளிகளை பார்க்கும்போது ராஜா வர்றாரு. அதுலயும் பாருங்க, அந்த வஸ்திரம் தரித்திராத, அதாவது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருத்தரை பார்க்கிறாரு. அப்ப அவன் நீ இந்த இடத்துக்கு தகுதி இல்லப்பா, நீ வெளியே போ அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா, அந்த வஸ்திரம் என்னன்னா, புறஜாதியா இருந்து வந்தாலும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்க தரிச்சுக்கிறாங்க. தரிச்சவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? பரலோக ராஜ்யத்துல வச்சுக்கிறாரு. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்கள, சரி தம்பி, இங்க உனக்கு இடம் இல்லை, உனக்கு வேற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கை அந்த 13வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ நிறைய பேர். இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிட்டாரு, அவங்க அசட்டை பண்றாங்க. ஆனா அங்கெல்லாம் பெரிய பெரிய மாளிகைலாம் கட்டி வச்சு ரெடியா இருக்கிறாரு. இந்த சாவி யாருக்கையாவது கொடுக்கணுமே, கட்டணம் கட்டியாச்சு. அப்போ மற்ற ஜனங்களையாவது ரசிப்போம், அவங்களெல்லாம் அழைச்சு அவங்களெல்லாம் ரசித்து என்ன பண்றாரு? தன் இடத்துல சேர்த்துக்குவோம். ஏன்னா அழைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? அசட்டை பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, கனப்படுத்த நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல அவங்க கனப்படுத்தாம அவங்க என்ன பண்றாங்க? அவரை அசட்டை பண்ணும்போது, ஒருத்தர் அசட்டை பண்ணும்போது அதை என்ன பண்ணா, அவரை என்ன பண்றாங்க?
கனஈனப்படுத்துறாங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளும். அப்ப கனஈனப்படுத்தும் போது என்ன ஆகுது, அங்க ஒரு பெரிய ஒரு அவங்க எங்க போக வேண்டியமோ அந்த போக வேண்டிய இடத்துக்கு அவங்களால என்ன சுதந்திரத்துக்க முடியல. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, ஆண்டவரை கனஈனப்படுத்திட்டே இருந்தாங்க, ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துட்டே இருந்தாங்க, கானானுக்கு போகவே முடியல. இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முழுவதுமாய் ரட்சித்திருக்கிறார். நம்ம எவ்வளவுதான் கனஈனப்படுத்தினாலும் அவர் நம்முடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை மீண்டும் ரட்சிக்க முடியாது அவர் உயிர் தெரிஞ்சிருக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்புலையாவது நம்ம என்ன பண்ணிடணும், டக்குன்னு ஒரு ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு தராரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறிடுறோம், இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டவர்களா மாறோம். அப்ப இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம சில காரியங்களை நம்ம கனப்படுத்துறதுல கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா, ஒருத்தரை கனப்படுத்தும் போதுதான் அவர்கிட்ட இருக்கிற சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா. ஆண்டவர் கனப்படுத்தும் போது ஆண்டவர் இருந்து பெற்றுக்கொள்ளமா. இப்போ ஒரு நல்ல கிருபை உள்ளவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை நீங்க கனப்படுத்துனீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இப்ப நல்ல ஒரு பிரசங்கியாரை கனப்படுத்தும் போது அவருக்குள்ள இருக்கிற குணங்கள், அவருக்குள்ள இருக்கிற அந்த கிருபைகள் உங்களுக்குள்ள செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பாருங்க, வெப்பம் செய்யாத 10 வருஷம் அவர் கூடவே உழைக்கும் போது அவர் கூட இருக்கிறவங்க என்ன இருப்பாங்க, அவங்க நல்லா பாடுறவங்களா இருப்பாங்க, நல்லா வர்ஷிப் பண்றவங்களா இருப்பாங்க. எப்படி வருது, அவங்களுக்கு அவங்க கனப்படுத்தி அவங்களுக்கு அவங்க கூடவே இருந்து, சும்மா கூடவே இருந்தா கத்துக்க முடியுமா? அதெல்லாம் கத்துக்க முடியாது. அவங்களுக்கு கனத்தை கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு இருக்கிற அந்த கிருபைகள் இவங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்குது. அந்த குறித்த நாட்கள் வரும்போது இவங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்குது. அந்த கனத்தை கொடுக்கும் போதுதான் அவர்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் இவங்களுக்குள்ள செயல்படும். அது நம்மளை வளர்த்துவதற்கு இந்த கனங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது கனப்படுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கனப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது நம்ம தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த தாழ்மையை குறித்து பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்கு, அது தனியா பார்ப்போம். இந்த நாளில் நம்ம யாரை கனப்படுத்த வேண்டும் மட்டும் நம்ம பார்க்கணும். முதலாவது பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 1-3 பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்த வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும்னா நீ கனம் பண்ணணும். உனக்கு தீமை வரணும்னா கனம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. யாராவது தீமையை விரும்புகிறவர்கள் இங்க யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு நிறைய தீமை வேணுங்க. நான் இப்ப வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்குள்ள தீ பற்றி எரியணும். நான் போகும்போது வண்டியில பஞ்சர் ஆகணும். அப்படி யாராவது விரும்புவோமா? யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்ப நன்மையை நம்ம விரும்புகிறவா இருக்கிறோம்னா தகப்பனும் தாயை கனம் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். அப்போ நீங்க இப்ப கனம் பண்ணும்போது நாளைக்கு உங்க பிள்ளை உங்களை கனம் பண்ணும். ஒரு மூளைக்காக சொன்னாங்க, நீ சில்வர் தட்டுல கஞ்சி ஊத்துனா உன் பிள்ளை உனக்கு சில்வர் தட்டுல கஞ்சி ஊத்தும். நீ அலுமினிய தட்டுலயும் ஒண்ணுத்துக்காக ஞாயிற்றுல தட்டு கஞ்சி ஊத்துனா உனக்கும் ஞாயிற்றுல தான் கஞ்சி வரும். அல்லேலூயா. இது உங்களை பார்த்து கத்துக்கிறது இல்ல, நீங்க கனம் பண்ணனதுனால உங்களுக்கு திரும்பி வருது, ரிட்டர்ன் வருது. அல்லேலூயா. ஏலியினுடைய பிள்ளைகள், ஏலி
அவங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்காம விட்டாரு. அதுதான் ஒரு பெரிய பண்ண தப்பு. சாலமோன் சொல்றாரு, பிள்ளையை நடக்க வேண்டிய விதத்திலே நடத்து, பிள்ளையை தண்டிக்காம பிறப்பை கையாளாதான் தன் மகனை பகைக்கிறான். ஏன்னா ஏன் பகைக்கிறான்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா நாளைக்கு அந்த பையன் வந்து கெட்ட வழியில போய் ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும்போது அவன் என்ன யோசிப்பான், என் அப்பா மட்டும் சொல்லி தந்திருந்தாங்க நான் இந்த நிலைமையில இருந்திருப்பா, அவன் சொல்லுவானா? எங்க அம்மா நீ சொல்லியே தரல, இப்ப நான் மோசமான ஒரு குற்றவாளியை நிக்கிறேன். எங்க அம்மா நல்லது சொல்லி தரல, எங்க அம்மா நீ நல்ல வழியில் நடத்தல. அப்ப என்ன ஒரு பகை உண்டாகுது. அதான் பிள்ளையை பிறகுல நம்ம அடிச்சு திருத்தி கரெக்டா வளர்த்துனா அதுக்கு எந்நேரம் அடிக்கிறது இல்லை, தவறு செய்கிற நேரத்துல அடித்து அதை கற்றுக் கொடுக்கும் போதுதான் அது வந்து என்ன ஆகும், பிள்ளைக்கும் நமக்கும் நல்ல உறவு ஏற்படுது. நாளைக்கு நம்ம வளர்ந்து நிற்கும் போது அவர் வந்து சொல்லுவோம், நான் இப்படி நிக்கிறேன்னா எங்க அம்மா நீ அடிச்சு வளர்த்ததுனால, எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தனால. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டேஜ்ல ஏறி பெரிய அவார்டெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க அவார்டெல்லாம். முதலாவது தகப்பனின் தாயின் காரணம், அவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ செய்யலையோ கனம் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்களோ வைக்கலையோ முதலாவது கனம் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க வேணுங்கிறத கேட்டு பெற்றுக்கணும். முதலாவது கணத்தை கொடுக்கணும். வேகமாக அடுத்தது உங்களுடைய வேலை செய்யற இடங்களை நம்ம கனம் பண்ணுறது. அதாவது உங்களுடைய தலைவர்களை, உங்களுடைய அதிகாரிகளை நீங்க கனம் பண்ணணும். எபேசியர் 6:5 பார்க்கும்போது, வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்களுடைய எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. எதை செய்தாலும் சரி எஜமான் கீழ்ப்படிந்து நம்ம செய்யணும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யும் போதும் சபைக்கு செய்யும் போதும் நம்ம யாருக்கு செய்யறோங்கிறது தான் பார்க்கணும். அங்க வேகமா அங்க போனாலும் இல்ல மற்ற எந்த காலேஜ் நீங்க போனீங்கன்னாலும் வாசல் கழுவுதான் சொல்லுவாங்க. அப்போ அதனால வந்து அவங்க வந்து நம்மளை கனவீனப்படுத்தணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. யாருக்காக செய்றீங்கிறது அங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. மனுஷருக்காக போது நம்ம செய்ய மாட்டோம், ஆனா கர்த்தருக்காக செய்யறோம் அப்படிங்கிறத செய்யணும். இப்படிதான் ஒரு சாட்சி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒருத்தர் வந்து அமெரிக்கால அந்த ஒரு காலேஜில் படிக்கும்போது தன்னுடைய கிளாஸ் 3 வருஷம் படிக்கும்போது அவருக்கு 3 வருஷமே டியூட்டி என்ன பண்ணாங்களாமா, பாத்ரூம் கழுவு. அப்புறம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து பெரிய போதர் வந்து கூப்பிட்டாரோம், தம்பி போதும் நீ 3 வருஷம் டியூட்டி நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது பெரிய ஒரு பொறுப்பு தான் போகலாம் அப்படின்னு சொன்னா, இனி நீ வந்து சபைக்கு வந்து அப்படிங்கும்போது சரி நான் சபையில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கணும், இல்லை சபையில் இருக்கிற பாத்திரம் 2 வருஷம் கழுவு அப்படின்னு. இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். இல்லை 3 வருஷம் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் 2 வருஷம் பண்ணலாம் முடியாது, நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அவர் பேசினார். இந்த மாதிரி வசனங்களை பேசணும்னா அவர் சரி ஆண்டவர் சொல்றாரு நம்ம கேட்பா தெரிவி பண்றாங்க. அவர் பண்ணும்போது 5 வருடங்கள் என்ன பண்றாரு, வெறும் பாத்ரூமே சொல்லுறாரு. அவருக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரே இதுதான், எனக்காக செய்யலப்பா, இவங்களுக்காக செய்யல, யாருக்காக செய்யல, உமக்காக செய்யறேன்னு செய்யும் போது கடைசியில் ஒரு நாள் வந்து அவர் கூட்டாங்க, இனிமேல் வந்து நீ வந்து எனக்கு அசிஸ்டன்ட் போதுன்னு சமைக்கணும். அது பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு சொல்றேன். அந்த பையன் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசோட தான் இருக்கிறார். அல்லேலூயா. கதை இல்லை, உண்மை இதெல்லாம். அல்லேலூயா. அப்போ வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி கீழ்ப்படுகிறார்கள். அடுத்தது முக்கியமான காரியம், உங்கள் போதகருக்கு கீழ்ப்படியும்.
1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணக்குக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். யாரையாமா? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ரெட்டிப்பான பாத்திரத்துக்கு என்ன வேண்டும்? நன்றாய் யார் விசாரணை செய்யறாங்க? இங்க மூப்பர் இருக்குது, இங்கிலீஷ்ல பாஸ்டர். விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் சரி நன்றாய் விசாரணை செய்யறோம். நம்ம யாரும் சொந்தக்காரங்க நல்லா விசாரிப்பாங்க வச்சுக்கலாம். வேத வசனத்தின்படி நடக்கிறதுல நம்ம நமக்காக பிரயாசப்படுறவங்க யாரு? அவங்க எப்படி கணம் பண்ணுவோமா? நீங்க தான் சொல்லணும். வசனத்தை எல்லாரும் படிக்குமா? ஆசிங்க 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். ஹல்லேலூயா. ஒண்ணுல எத்தனையாமா? ரெட்டிப்பான கணம். இன்னுமே எங்களுடைய பழைய முன்னாடி ஊழியத்துக்கு அவர் சபைப்படுத்த ஊழியர் கணம் பண்ணதா. அவர் இங்க எங்க வீட்டுல இந்த வீட்டுல தான் இருக்கும்போது அவர் எங்க சபை நடத்துவதற்கு தங்கி இருப்பார். அவர் காலம் திருவோம் பண்ணியிருக்கிறோம். அவர் காலம் திருவோம், அது ஒரு வேலை. ஏன்னா அவர் வாழ்பாடியிலிருந்து வருவாரு. காலம் திருவோம், அவர் டயர்டா இருப்பாரு, காலம் திருவோம். அது மட்டும் இல்ல, சிக்கன் செய்வாங்க. அவருக்கு தான் நிறைய பீஸ் போகும், நமக்கு ஏதாவது 1-2 வரும். இதெல்லாமே கணம். இதுக்காக நிறைய சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. சொல்றேன், கணத்தை எப்படி செலுத்துறோங்கிறது முக்கியம். இன்னைக்கு பாருங்க, அவர் ஊழியத்துக்கு போகும்போது தம்பி வர முடியுமா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம கணத்தை கொடுக்கும்போது அவர் நம்ம என்ன பண்றாரு? அவர் என்ன கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஒரு முக்கியமான மீட்டிங் தான். தம்பி வரீங்களா நம்ம போகலாம் அப்படின்னு. இடைப்பட்ட நாட்கள் என்னென்ன நடந்திருக்கலாம்? ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கணத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க கணத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, நீங்க நாளைக்கு போதகராய் நிற்கும் போது உங்களை அநேகர் கனப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதை கட்டாயம் ருசி பண்ணி நாளைக்கு நீங்க சாட்சி சொல்லலாம். எங்க அம்மாவுக்கு நான் இப்படி நான் பண்ணேன், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி கனப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நாள் நம்ம எப்படி கனப்படுத்தணும்? நானும் காலம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்க ஜெபிக்கிற ஜெபமே அவங்களை கனப்படுத்தணும். அவங்களுடைய சுகத்திற்காக, அவங்களுடைய ஊழியத்துக்காக, அவங்க போகிற இடங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணாலே ஒரு கணம் தான். நீங்க முக்கியமான தெரிஞ்சுக்கிறது, இன்றைய காலகட்டத்தில் பூஸ்ட் கொடுக்கறதுனாலையோ வரும்போது சிக்கன் வாங்கி தரதுனாலையும் கணம் கிடையாது. அவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் கணம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வரும்போது நல்ல ஒரு காரியத்தை நீங்க செஞ்சதுனாலே அது வேணா அப்படியே அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கணம் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ளானது நம்ம எப்படி கணம் பண்ணோம் நமக்கு தான் தெரியும். அப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் அவங்களை அதிகமாக கனப்படுத்துறதா இருக்கு. அப்போ அவங்கள கனப்படுத்தப்படுத்த அவங்களுக்குள்ள ஒரு வளருகிற ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நறுமணத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு அது வளர்ச்சியை அது காண்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை காண்பிக்கும்.
மார்க் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் 4:16. அடுத்தது அப்படி 20 வரைக்கும் வாசம். தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இங்க எப்படிப்பட்ட விதைகளை விழுகிறோம், எப்படிப்பட்ட நம்ம விதையா இருக்கிறோம், எந்த விதையை எங்க நம்ம விதைக்கிறோம் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விதைக்கிறது தான் அறுக்க முடியுங்கிறது மிக தெளிவா இருக்கணும். முள்ளுகளுக்குள்ள விதைத்தா அது சரியா வராம தான் போகும். வாசிப்போம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 17வது வசனம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இன்னொரு வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, போதகர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படியாமா பரிசுத்த யாருனால இது பண்ண ஏன் கணவன்னா அவங்க பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்டிருக்கிறார், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார், அதனால கணவன். இப்போ நல்ல ஒரு அதிகாரி வரணும், அதிகாரி கூட வர்றவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கும் கணம். அது மாதிரி தான் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இவர் யாருனால் அழைக்கப்பட்டிருக்காருன்னா தேவனால் அழைக்கப்பட்டிருக்காரு, அதனால அவருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு. அப்போ எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 1 தீமோத்தேயு 5:17 அவங்க என்ன பண்ணாங்க, திருவசனத்திலையும் பிரசங்கத்தை உபதேசத்திலையும் உங்களுக்கு எப்படி விலக்கி சொல்றதுல உங்களுக்கு வாழ்க்கை நல்ல முறையில் படுத்துறதுனால, நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிறதுனால அவங்களுக்கு என்ன ரெட்டிப்பான கணத்தை கொடுக்க வேண்டும். முக்கியமான கடைசியாக ஒரு காரியம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை காணப்படும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதவர்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதவர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை புரிந்து கொள்ளுங்கள், பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவியை அவித்து போடாது, ஆவியை துக்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுது. இப்ப ஏன் தீர்க்கதரிசனத்தின் வேலையில அமைதியா இருக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னா, அவர் நம்ம கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அதை தான் நம்ம கேட்கணும். அந்த நேரத்துல போய் காரணங்களை தட்டிட்டு குதிச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு நம்ம ஏதோ சொல்ல வர்றாரு, அதை என்ன பண்ணணும், நம்ம நோட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். அவரை விசனப்படுத்தக்கூடாது. அப்ப என்ன பண்ணா போறது, நம்ம சொல்ல வராரு, நம்மகிட்ட பேச வராங்க, இவ்வளவு நீங்க வாங்க அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற, ஆனா இருக்கு நான் உடனே போயிட்டு வந்தேன். நான் சொல்ல வரேன், எனக்கு ஒரு மரியாதைலாம் அவர் பாட்டுக்கு போறாரு, இவர்கிட்ட சொல்லணுமா நான் அப்படி என்ன பண்ண போயிடுவாரு. இல்லைங்க நான் கறி வாங்கிட்டு தரேன், நீங்க நில்லுங்க அப்படின்னா இப்ப ஆவியை அவிழ்த்துப்படும். அவருடைய சத்தத்தை நம்ம மிக தெளிவாய் நம்ம கேட்கும் போது
அவர் நம்ம ஏதாவது சொல்ல வர்றார், நம்ம காரியங்களை வெளிப்படுத்த வருவார், நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வருவார். எபேசியர் 4:30 நம்ம சில காரியங்களை தெரியப்படுத்த முடிய வருவார், நமக்கு வரக்கூடிய காரியங்களை நம்ம வெளிப்படுத்த வருவார். எப்படி வேணா அவர் சொல்லலாம். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாங்க. நிறைய சூழ்நிலையை நம்ம துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா இனியாவது நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு முழு கவனத்தை அவரிடத்துல செலுத்தி அவர் என்ன எங்கூட பேச வர்றாரு, என்ன எங்கிட்ட இது பண்ண வர்றாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து ஆண்டவரே என்னோட பேசுங்க. எந்த அளவுக்கு நீங்க அவருக்கு உங்களுடைய கவனத்தை அவருக்கு நேராக செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் பேசுகிறதை உன்னிப்பாக கவனிக்க முடியும். நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம இன்னைக்கு மட்டன் வாங்கலாமா இல்ல குடல் கறி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அவர் பேசுறது என்ன பேசுறாரு நம்ம உள்ளேயே போகாது, மட்டன் தான் போகும். நம்ம கவனத்தை அப்படியே இன்னைக்கு ஏதோ பேச போறாரு, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு உபயோகமா ஏதாவது பேச போறாரு அப்படிங்கும்போது அப்ப அந்த கவனத்தை அந்த அளவுக்கு அவரும் நமக்குள்ள கிரியை செய்வார். இல்ல நாளைக்கு இப்படி இருக்குது, இல்ல கிறிஸ்துமஸ்க்கு இந்த வாரத்துக்கு துணி எடுத்துக்கலாமா, நம்ம கவனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அப்ப இந்த நாள்ல நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கனத்தை கொடுக்க அவருக்கு எந்த அளவுக்கு கனத்தை செலுத்த அதாவது ஆண்டவர் கனத்தை கொடுக்கும்போது பரிசுத்தர் ஒன்று சொல்றாரு, போகாத இது செய் இதை படி வழிநடத்தி அப்படின்னா அப்போ அதன்படி நம்ம அவருக்கு கனத்தை கொடுக்க அந்த சத்தியத்தின்படி நம்ம நடத்துறாரு. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த ஆவியானவர் நம்மோட பேசுறாருன்னா அவர் நமக்கு ஏதாவது வரக்கூடிய காரியங்கள் நம்ம கண்டித்து உணர்த்துவார், நமக்கு சில சொல்லி தருவார். அப்போ அதை நம்ம சுயமா பேசுறாங்க நம்ம நினைக்கக்கூடாது. முன்னாடி வசனத்துல பார்த்தோம், தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாது. மிக கவனமா இருக்கணும். ஆண்டவர் எப்படி வேணா பேசுவார். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆண்டவர் 7 வகையில நம்மளோட பேசுவார். முதலாவது இன்னர் கான்சியஸ், உள்ளான சாட்சி மூலமா பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மளோட பேசுவார். உள்ளான சாட்சியும் போது நம்முடைய உடம்பனுடைய ஒரு சாட்சியா பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுவாரு. தீர்க்கதரிசனம் மூலமா பேசுவாரு. தூதர்கள் மூலமா பேசுவாரு. தரிசனங்கள் மூலமா பேசுவாரு. சொப்பனங்கள் மூலமா பேசுவாரு. வசனத்தின் மூலமா நம்மளோட பேசுவார். அதனால எப்படி வேணா பேசலாம். ஆனா அந்த நேரத்தை நம்ம கவனத்தை அந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடோடு இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். அப்போ நம்ம வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் 2:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளத்தோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்ட போன்றவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். சத்தியத்தை அங்கீகரியாமல் போனதுனால அதுக்கு கனத்தை கொடுக்காமல் போனதுனால அப்படி நடக்கும். நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை ரட்சிப்பு ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு கனமா இருக்குது. அந்த கனத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கிறோம். இன்னும் அதை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. 1 கொரிந்தியர் 14:1-2-3 அதிகமாய் நம்ம அன்பை நாடுங்கள், ஞானவரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசனத்தை வரத்தை விரும்புங்கள்.
ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம விரும்பணும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒரு நாள் அறியாத இருக்கிறவங்க அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ இந்த மாதிரி காரியங்களை நம்ம விரும்பணும். எனக்கு வேணும் ஆண்டவரே நம்ம விரும்பணும்னா அவருக்கு கனத்தை கொடுக்க இதை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யலாம். அல்லேலூயா. அதை விரும்பணும். நம்ம விரும்பணும் அதிகமாக. ஆண்டவரே இது எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நானும் ஒரு நாட்கள் இப்படி பேசணும்னா அவருக்கு கனத்தை கொடுக்க ஆண்டு நமக்குள்ள அதை செயல்படுத்த. அப்போ ஆவிக்குரிய வரங்கள் 1 கொரிந்தியர் 12:8-10 வாசிக்கும் போது ஆவிக்குரிய வரங்கள் இப்படியெல்லாம் எனக்குள்ள செயல்படணும் அப்படின்னா அந்த வரங்கள் செயல்படணும்னா நம்ம வந்து அந்த கனத்தை கொடுக்க அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்க அவர் நம்மளை கனப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற வரங்களே அவர் செயல்படுத்த அவர் ரெடியா இருக்கணும். இந்த நாள்ல கூட ஏன் நமக்கு வரங்கள் இதெல்லாம் வேணும்? இப்படி ஏன் நமக்கு கிறிஸ்து நான் ரசிக்கப்பட்டேன், நான் வந்து ஒரு இப்படியே எழுதிட்டு போயிடலாமே அப்படின்னா நம்ம வந்து பெரிய காரியங்களை அவருக்காக நம்ம வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவருக்காக தேவனுக்குள்ளாய் நடத்தணும்னா வரங்கள் கிருபைகள் இருக்கும்போது தான் நடத்த முடியும். சும்மா ஒரு காரியத்தை போய் சொல்றதை காட்டிலும் ஒரு அற்புதத்தை நடத்தி சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து டோட்டலா வந்து தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறவங்களாய் மாறும்போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்த அவர் ரெடியா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அந்த முக்கியத்துவத்துக்கு ஆண்டவர் நம்மை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதனால கூட நம்ம எதை முக்கியப்படுத்துங்கிறது நம்ம வந்து முக்கியப்படுத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தும் போது, இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும் போது, நம்மளுடைய பிதாவாகிய தேவனை கனப்படுத்தும் போது ஒரு நாள் நம்ம வந்து சோர்ந்து போக மாட்டோம், ஒரு நாள் நம்ம வந்து விலகி போக மாட்டோம், ஒரு நாள் நம்ம வந்து கீழே போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காணுவோம். அவர் கனப்படுத்த அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்மளால அப்படியே எழுந்திருக்கும். அன்றைய இந்த நாட்கள்ல கூட அவன் கனத்தை நான் ஏன் கொடுக்க வேண்டும்? அவன் கனப்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் மாற்றத்தை விரும்ப முடியும்? அவன் இந்த நாள்ல கூட அவன் பெற்றோரை கனப்படுத்துவோரை ஏன் கனப்படுத்தணும்? அவன் வேலைக்கார என்னுடைய எஜமான்கள் நான் ஏன் கனப்படுத்தணும்? என்னுடைய ஊழியக்காரரை நான் ஏன் கனப்படுத்தணும்? என்னோடு கூட இருக்கிற உறவாடுகிற பரிசுத்த ஆவியானவரை நான் ஏன் கனப்படுத்தணும் அப்படின்னு கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில எது முக்கியமோ அதை தான் நான் செய்ய போறேன். என் தேவனுக்கு முக்கியமானது எது என்பதை நான் இந்த நாள்ல கூட அதை பிரித்து பார்க்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில வேற இந்த உலக பிரகார காரியங்கள் முக்கியமா, என் தேவன் முக்கியமா? என்னுடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நான் நேரத்தை செலவிடுறது முக்கியமா, என் தேவனுக்கு நேரம் செலவிடுறது முக்கியமா? நம்மளால கண்களை மூடி ஆண்டவரே, இனி முதற்கொண்டு ஆமென், என்னுடைய வாழ்க்கையில நான் முக்கியப்படுத்த வேண்டிய நேரங்களை ஆமென், உமக்கு கனத்தை கொடுக்க வேண்டிய நேரத்துல அந்த கனத்தை நான் கட்டாயம் செலுத்துவேன் என்று நாம் அறிக்கை செய்வோம். ஆமென், என்னுடைய வாழ்க்கையில இப்படியே இருக்கக்கூடாது, நானும் கனம் புரிந்தா மாற வேண்டும். ஆமென், என்னுடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்கக்கூடிய உமக்கு கனப்படுத்துவதற்கு தடையா இருக்கக்கூடிய என்னுடைய வேலையா, என்னுடைய உறவுகளா, என்னுடைய குடும்பமா, என்னுடைய சுற்றத்தாரா, என்னுடைய உற்ற உறவினர்களா, அவங்க எல்லாம் நீர் மாற்றி கனப்படுத்துவதற்கு ஏதுவாக நீர் அமைத்துக் கொடுங்க நம்ம கேட்டோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்கள் சொல்லியிருக்கோம். கேளுங்க ஆண்டவரே, எனக்கு குடும்பம் வந்து உங்களுக்கு கனத்தை கொடுக்க ஆராதனைக்கு வர்றதுக்கு தடை பண்ணுதா, அதை நீர் மாற்று ஆண்டவரே. கனத்தை கொடுப்பதற்கு அந்த குடும்பமாக வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்னுடைய உறவுகள், என்னுடைய உற்ற உறவினர்கள், என்னுடைய பக்கத்துல ஆலயத்துக்கு போறது தடையா இருக்குதா, அப்ப அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வாருங்க. இனி நான் கட்டாயம் உங்களுக்கு நான் கனத்தை கொடுக்க போறேன். இனி நான் உங்களுக்கு கட்டாயம் கனத்தை கொடுக்க போறேன். இவ்வளவு நேரம் உங்க இடத்துல செலவிடுவேன்னு நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். என்னுடைய ஊழியக்காரருக்கு ரெட்டிப்பான கனத்தை நான் கொடுக்க போறேன்.
அவன் நாளில் கூட பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்த மாட்டேன், இனி ஒருபோதும் துக்கப்படுத்த மாட்டேன். ஆமென். நான் இந்த துக்கத்தோடு உங்களிடத்தில் வராதபடி என்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டோம். நீ சந்தோஷத்தோடு வந்து எங்களை அழைத்து கொண்டு போக முடியாது, நாங்கள் காத்திருப்போம். அவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் இருப்போம் என்று நாங்கள் உறுதியை விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களை நீர் அப்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்த போறதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.